வணக்கம், வாழ்க வளமுடன். நம்ம எப்போதுமே டூர் அண்ட் ட்ராவல், சுற்றுலா அப்படி ஹாலிடேன்னு பார்த்தாவே வெளியூரை தான் யோசிப்போம். ஆனால் நம்ம நாட்டிலே நிறையா இருக்குது சுற்றுலா பயணம். அதை நம்ம பார்க்குறதில்ல. இப்போ கிட்டாவே எடுத்துட்டிங்களா பாருங்கள், மொத்தம் 16 இடம் இருக்குது சுற்றி பார்க்குற இடம். இந்த 16 இடம் ஒரே நாளில் சுற்றி பார்க்கணுன்னா கொஞ்சம் சாத்தியம் குறவு தான். பட் நீங்கள் எப்படி பிளான் பண்ணுறீங்க? ஸோ பாருங்கள், மலேசியாலே அவ்வளோ இருக்குது. இதனால் என்ன நடக்குன்னா, மலேசியா சுற்றுலா இன்னும் பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடையும். அந்த மாதிரி வளர்ச்சி அடையும் போது நம்மளுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. நாட்டுக்கு எப்படி நல்லதுன்னா, நாட்டுக்கு பொருளாதாரம் வளர்ச்சி அடையும். நம்மளுக்கு எப்படின்னா, அந்த வளர்ச்சியில் நம்மளுக்கு ஒரு பங்கு கொடுப்பாங்க. இப்போ கடன் பட்டுருச்சு, அந்த கடலில் நம்மளுக்கு ஒரு பங்கு இருக்குல்ல, நாடு கடன் பட்டா அதே மாதிரி தான். நாட்டில் நல்ல லாபம் சம்பாதிச்சா நம்மளுக்கும் ஒரு பங்கு இருக்குது. ஸோ கிட்டா பார்த்திங்களா, லும்பா பூஜை அங்கே இருக்குது. நம்ம தமிழர்களோட சரித்திரமே அங்கே தான் இருக்குது. ஸோ மலேசியா சரித்திரம் எப்போதுமே எங்கே ஆரம்பிப்பாங்கன்னா, நம்ம மலாக்காவில் டச்சு கோட்டையும் அந்த போர்த்துகீஸ் கோட்டையும் அதை பற்றி தான் பேசுவாங்க. போர்த்துகீஸ்லேருந்து தான் ஆரம்பிக்கும். அது முன்னுக்கு சுல்தானா மலாக்கா இருக்குது, அதை பற்றி பேச மாட்டாங்க. ஸோ நம்மளை பற்றி கண்டிப்பாக பேச மாட்டாங்க. அவங்க மேலே தப்பும் நான் சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளை பற்றி பேசுகிறதில்ல. ஏன் பேசுகிறதெல்லாம் நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதில்ல. நம்மளுக்குன்னா உணர்வு கூடியாச்சே. சரித்திரத்தை பற்றி பேசினாவே எல்லாத்துக்கும் மயக்கம் வரும், வாந்தி வரணும். ஆனால் சரித்திரத்தை விட்ட எந்த ஒரு சமுதாயம் நல்லா வாழ்ந்ததா சரித்திரத்துலேருந்து பல விஞ்ஞானிகள், அறிவாளிங்க, மேதாரிகள் சொல்லியிருக்காங்க. இப்போ நான் சொல்ல வேண்டிய கேட்க பாருங்கள், இருந்தாலும் என்னோடய பொறுப்பு சொல்கிறேன். ஸோ நேராக பூஜாங்க வேலிக்கு பார்த்துருங்க. ஸோ நானும் நிறையா சுற்றுலா பூஜாங்க வேலி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். தொடர்ந்து ஒரு 5-6 தடவை செஞ்சுட்டேன். நல்லா ஆதரவு கொடுத்தாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இன்னும் நிறையா இருக்குது. பட் அந்த அளவுக்கு ஆதரவு வந்தால் தான் இந்த மாதிரி இடத்துக்குலாம் கூட்டு போய் காமிக்க முடியும். சரிங்களா? அடுத்த பதிவுக்கு வரேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அப்புறம் ரொம்ப வருது, தைலன்னு போவீங்க. தைலன்னு எது போவீங்கன்னு கேட்டால், சம்பாயம் பண்ண போகிறேன், மண்டி பூங்கா பண்ண போகிறேன், நூலு கட்டி சம்பாயம் பண்ணுவாங்க. அனைத்தும் இந்த கோயிலில் செய்கிறாங்க. சரிங்களா? கிட்டால பார்த்துக்கிங்க, நல்லா ஜூம் பண்ணுறேன். இந்த கோயிலில் அனைத்து சர்வீஸும் இருக்குது. அந்த மண்டி வாப்புலேருந்து எல்லாமே. ஸோ நீங்கள் இங்கே கூட அந்த சர்வீஸை பயன்படுத்திக்கலாம். கிட்டா சுற்றுலா வந்தீங்க, அதனால் ஒரு மேபி 2 days 3 days எடுத்துட்டிங்களா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். சரியா? ஓகே, கிடாவை பற்றி ரொம்ப வேணாம், அடுத்தடுத்த ஊரை பற்றி நான் கொஞ்சம் விளக்குறோம். ஸோ நான் இப்போது இத்தோடு முடித்து கொண்டிருக்கிறேன்.